சர்க்கரை நோயை குறைக்க உதவக்கூடிய கஷாயத்தை சொல்றோம். உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப சொல்ல போற மெத்தட்ல வெந்தயத்தையும் லவங்கப்பட்டையும் பயன்படுத்தி கஷாயத்தை போட்டு நீங்க குடிச்சீங்கன்னு வைங்க, நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயை நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துங்க, லவங்கப்பட்டை ஒரு சின்ன துண்டு அளவிற்கு எடுத்துங்க, அதுக்கடுத்து தண்ணீர் ஒரு கப் அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும்னா, வெந்தயத்தை இரவு முழுக்க நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு காலையில அந்த வெந்தயத்தை தனியா எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவிலான தண்ணீரை எடுத்து அதுல வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை அதுல போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணீர் பாதியா சுண்டியதுக்கு அப்புறம் கீழே இறக்கி வச்சு வடிகட்டி அந்த தண்ணீரை மிதமான சூட்டுல குடிங்க. தினமும் காலையில வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் அளவிற்கு இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா, அதாவது தண்ணீர் இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணீர் தான் கஷாயம் மாதிரி ரெடியா இருக்கு. இதை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு இந்த கஷாயம் குடிச்சாலே போதுங்க, சர்க்கரை நோயை நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். சர்க்கரை நோயை முழுசா குணப்படுத்துறது கஷ்டம், ஆனா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதுக்குதான் நம்ம சொன்ன இந்த கஷாயத்தை நம்ம சொன்ன அளவுக்கு நீங்க குடிச்சிட்டு வரணும். கர்ப்பிணி பெண்களே, பாலிடக்கூடிய தாய்மார்களே, சிறுநீரக நோய் இருக்கிறவங்க, கல்லீரல் நோய் இருக்கிறவங்க, இவங்க மட்டும் இந்த கஷாயத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுங்க. மற்றவங்க எல்லாம் தாராளமா நம்ம சொன்ன அளவுக்கு குடிக்கலாம்.